அதெல்லாம் எப்படி செய்றீங்க? ஒரு கடமையா செய்றீங்க. இது சொல்லியிருக்கு, இது பிரமாணத்துல இருக்கு. தசம பாகம் கொடுக்கணும்னு பிரமாணத்துல இருக்கே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் செய்றீங்க. ஆனா அது எதுக்கு செய்றோம் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமலே செய்றீங்க. இத செஞ்சா நம்ம வாழ்க்கையில என்ன பலன் இருக்கு அப்படின்றது தெரியாமயே செய்றீங்க. இதனுடைய ஆழத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளாமலே செய்றீங்க. இது எதுக்காக நம்ம செய்றோம் அப்படின்றத கூட ஒண்ணுமே புரியல. எதுக்காக நம்ம காணிக்கையை கொடுக்குறோம்? எதுக்காக தசம பாகம் கொடுக்குறோம்? அப்படி குடுத்தா நமக்கு என்ன பலன்? யாருக்காக கொடுக்குறோம்? அதெல்லாம் தெரியாம இவங்க குடுக்குறாங்க. அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்ல வராரு. நீ குடுக்குறதே எதுக்காக குடுக்குறேன்னே உனக்கு தெரியல. ஆனா குடுக்குற. கரெக்ட்டா குடுத்துடுற மாசம் மாசம். இத குடுக்கறதுனாலயே நீதியையும், இரக்கத்தையும், விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள். தசம பாகம் குடுத்துட்டா நீதியையும், இரக்கத்தையும், விசுவாசத்தையும் விட்டு விடணும்னு எங்கனா சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல. பிரமாணத்துல விசேஷித்தவைகள் இதுதான். விசேஷித்தவைகளாகிய இவைகளையே நீங்க விட்டு விடுறீங்க. எத? நீதி செய்யறதில்ல, இரக்கம் செய்யறதில்ல, விசுவாசத்துல நடக்கறதில்ல. இதெல்லாம் விட்டுட்டு தசம பாகம் மட்டும் எடுத்துட்டு வந்து செலுத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல.